பொதுவாக நான் வந்து நடிகர்கள்கிட்ட கதையை வந்து சொல்கிறத விட திரைக்கதையை புத்தகமாக கொடுக்கறது தான். பிரபுதேவாகிட்டையும் இவர் எங்கே படிக்க போகிறாரு, இருந்தாலும் நம்முடைய கொள்கையை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் திரைக்கதையோடு போனேன். வாங்கினார் ஆசை, அப்படி இப்படி புரட்டி பார்த்தாரு. சரிங்க நான் படிக்கிறேன்னாரு. எனக்கு தெரிஞ்சு போச்சு இது. இல்லைங்க வேணாலும் இப்போவே சொல்லிடுறேன் அப்படின்னா. இல்லை நான் படிக்கிறேங்க நீங்கள் போங்க அப்படின்னாரு. அன்றைக்கே ஆமாம் ஒரு 4 மணி நேரம் ஆயிருக்கலாம், அவ்வளோதான். உடனே அழைச்சார். இந்த படம் நம்ம செய்யணும், எப்போ செய்யலாம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அவ்வளோதான். இது நான் முடிவு பண்ணுறதில்ல. ஒன்று அவர் நடிக்கணும். என்னுடைய படங்கிறத விடவும் இது வந்து நம்ம பொதுவாக மேடைங்கிறது ஒருத்தரை உயர்வாக பேசுகிறதும் புகழறதுக்காகவே உருவாக்கப்பட்டது நம்ம ஊரில். அப்படி இல்லை. நான் என்னுடைய அங்கே எழுத்தில் நான் பேச்சில் சொன்ன மாதிரி உண்மையிலேயே நான் வந்து இப்படி ஒரு பெருங்கலைஞனை இவ்வளோ காலம் பயன்படுத்தலையே அப்படிங்கிற ஒரு வருத்தப்பட்டேன். உண்மையிலே வெட்கப்படுறேன். இந்த படம் வந்த பிறகு ஒரு நல்ல இயக்குநர்களுக்கு அந்த உணர்வு வரும். அவர் வந்து என் படத்தில் நிச்சயமாக நடிப்பார், ஆனால் அவருக்கு நேரம் இருக்காது. ஏன்னா நான் மும்பைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள், பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இவருடைய இயக்கத்தில் வந்து படம் செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம தமிழ் படத்தில் நடித்தா அவருடைய நேரமும் போகும். அவருக்கான ஊதியம் வந்து என்ன அவர் வாங்கிறதுல ஒன்றும் இல்லை. நீ சும்மா இருங்க. 1000 மடங்கில் 1 மடங்கு கூட நமக்கு வராது. இருந்தும் இந்த தமிழர்களுக்காக, தமிழ் மொழிக்காக இந்த அவர் நிச்சயமாக 2 ஆண்டுகளுக்கு ஒரு படமாவது அவர் செய்யணும். என்னுடைய இயக்கத்தில் செய்யணுன்ற அவர் தான் முடிவு பண்ணணும். இல்லை இல்லை, இந்த படத்தில் தங்கர் பச்சன் சார் டான்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதெல்லாம் நடிப்பேன். அவர் இருக்கார்ல, அவர் என்ன சொன்னாரோ வந்தேன் நிலுங்கன்னு டைலாக் கொடுப்பாரு, பேசுவேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார் கேட்பேன். ஓகே ஓகே சார். அப்புறம் பட் அந்த படத்தோட கதையில் ஒரு ஹெவினஸ் இருக்கு, எமோஷன் இருக்கு. ஸோ அவருக்கு டைரக்டராக அவருக்கு தெரியும் எல்லாம் என்ன பண்ணுறோம் என்னன்ட்டு. வெரி எமோஷனல் ஸ்டோரி. ஸோ நடனம் பார்த்தாச்சு இல்லையா, என்னோட நடனத்தை நிறைய பார்த்தாச்சு இல்லைங்களா. இந்த படத்தில் தங்கர் சாரோட அவர் படம் மாதிரியே தான் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ரொம்ப ஆசை. அப்படியே இருக்கு. அது அவர் வந்து என்னது, அவர் ஒத்துக்கணும். அதுக்கு படம் இட்டான அவர்கிட்ட தான் இருக்கு கேட்கணும். அதான் அவர் ஒத்துக்கணும். அதுக்கு அது என்றைக்குமே இருக்கு. அதாவது இலக்கியத்திலிருந்து திரைப்படம் ஆகிறது இப்போ நடக்கலை, 106 ஆண்டுகள் ஆயிருக்கு இந்த திரைப்பட கலை வந்து இந்தியாவுக்கு வந்து. இவ்வளவு காலத்தில் வந்து இலக்கியங்கள் வந்து படமாக இருக்கிறது ஏராளம். ஆனால் நமக்கு தெரியாது. பத்திரிகையில் வந்தது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உலகம் முழுக்க வந்து எவ்வளவு மோசமான ஒரு சினிமாவும் இந்த கடையில் விற்கிற ஒரு விற்பனை இலக்கியத்திலிருந்து தான் உருவாகுது. சினிமாவுக்குன்னு கதை எழுதுறது ரொம்ப குறைவு அங்கெல்லாம். நம்ம தான் வந்து அதை வந்து சினிமாவுக்குன்னு கதை எழுதிக்கிட்டு இருக்கோம். அது தனியாக பிரித்து பார்த்துட்ருக்கோம். அதுக்கான மாற்றங்கள் நிகழும். தயாரிப்பாளர்கள் லாபம் பெறுற வரைக்கும் எந்த மாற்றமும் நிகழாது. களவாடிய பொழுதுகள் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுது. தங்கர் பச்சன் சார் டைரக்ஷனில். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட ஒர்க் பண்ணுறது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஆக்சுவலாக இந்த படம் ஒரு அழகி மாதிரியான ஒரு கதை தான். லவ் ஸ்டோரி, ரொம்ப ஆழமான கதை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கர் பச்சன் சார் ஸ்டைலில் இருக்கும். இது தங்கர் பச்சன் சார் இப்போ படமாக எதிர்பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஏன்னா அதுதான் ஆழமான கதை இருக்குது. ஒரு பாட்டும் கதையை சொல்லும். பிரகாஷ் சார் கூட எனக்கு நல்ல பழக்கம், நிறைய படம் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி கூட. ஸோ அவரெல்லாம் ஆல்ரெடி ப்ரூவ்ட் மேன் இல்லையா. ஸோ இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் தங்கர் பச்சன் சார். அதாவது ஃபஸ்ட்டு பண்ணும்போது சார் உங்களுக்கு அவருக்கு ஒத்து போகுமாலாம் கேட்டாங்க. பட் ஆக்சுவலாக இவர் கூட தான் எனக்கு ரொம்ப நல்லா ஒத்து போச்சு. இப்போ நல்ல எமோஷனல் ஆன ஆள், நல்ல ஜாலியாக பேசுவார், நல்ல உழைப்பாளி, நல்ல புத்திசாலி.